Good evening students. Listen. நேற்று பார்த்தேன் இல்லையா arrow diagram, table, roster form, graph அதனுடைய அதே மாடல். next sum. A is equal to -3 1 1 3, B is equal to 0 1 2 3 4. from A to B map. சரிங்களா? அப்படின்னா f of x is equal to 3 minus x by 2ங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -3, 3 minus 3 -3 வந்துருமா? -3 minus into minus plus ஆயிரும். அப்போ 6 வரும். 6 by 2 6 by 2 3. நெக்ஸ்ட் வந்து -1 -1 வந்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ f of -1 is equal to 3 minus of -1, that is equal to minus into minus plus. இப்போ 3 plus 1 4 divided by 2. நியூமரேட்டரில் 4, டினாமினேட்டரில் 2. அது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2ங்கிற ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு f of 1. f of 1 is equal to 3 minus 1 by 2, that is equal to 2 by 2, that is equal to 1. அடுத்தது நெக்ஸ்ட் f of 3. f of 3 is equal to 3 minus 3 divided by 2, that is equal to 0 by 2, that is equal to 0. Therefore r is equal to -3, 3, -1, 2, -1, 1, 3, 0 அப்படிங்கிறது நமக்கு வந்து வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் ஆர்டர்ட் பேர். சரி, இப்போது இது எப்படி கிடைச்சதுன்னா நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 கிடைச்சது, -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 கிடைச்சது, 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 கிடைச்சது, 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 கிடைச்சது. அந்த ஆர்டர்ட் பேர் தான் எடுக்கணும். ரெண்டுக்கும் மேப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து -3 1ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ, -3 -1 -1 3ங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ. ரெண்டாவது b வந்து 0 1 2 3 4 அதை எழுதியிருக்கேன். ரெண்டுக்கும் மேப் பண்ணணும். எதை வச்சு மேப் பண்ணணும்னா, இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் பேர் கிடச்சது இல்லையா, அதை வச்சு மேப் பண்ணணும். அதான் மேப் பண்ணியிருக்கேன். -3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 கிடைக்கிது, -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 கிடைக்கிது. அதுக்கு மேப் பண்ணியிருக்கேன். -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 கிடைக்கிது, 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 கிடைக்கிது. சரிங்களா? அதாங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கிராஃப்ங்கிறது ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கோங்க, ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நமக்கு மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ ரெண்டும் மிங்கிளாக இருக்கிறனால -3 -1 1 2 3. சரிங்களா? 1 2 3 4 5 6. சரிங்களா? ஒய் ஆக்சிஸில் இப்போ நம்ம பாயிண்ட்டை மார்க் பண்ணலாமா? 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3யா, எக்ஸ் ஆக்சிஸில் -3, ஒய் ஆக்சிஸில் 3. நெக்ஸ்ட் வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2, 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1, 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0. நெக்ஸ்ட் வந்து ரோஸ்டர் ஃபார்முங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஆர், அதை அப்படியே எடுத்து எழுதுனா அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து டேபிளுங்கிறது ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற ஒரு டேபிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸில் வந்து என்னென்ன வேல்யூஸ் நம்ம எடுத்துருக்கோன்னா -3 -1 1 0. ஒயில் வந்து நம்ம அப்படி எடுக்கும்போது என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னா 3 2 1 0ங்கிற வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ அதான் வந்து டேபிள். சரி, அதுக்கு வந்து மேப் மறுபடியும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஏரோ டயக்ராம் 5 6 7 8. இல்லை, இது வேறு மாடல். இது நெக்ஸ்ட்டு சம். The arrow diagram shows a relationship between the sets P and Q. Write the relation in set builder form, roster form. What is the domain and range of R? படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது P மற்றும் Q கணங்களுக்கான உறவை குறிக்கிறது. இந்த உறவை கணக்கட்டமைப்பு பட்டியல் முறை மதிப்பகம் மற்றும் வீச்சகம் காண்க. சரி, ஃபஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்மாக ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, PQங்கிற 2 செட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேப் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், ஈஸி தான். இப்போது செட் பில்டர் ஃபார்ம்னா எக்ஸ் ஒய்ங்கிறது ஆர்டர் பேரா. இப்போ நம்ம ஒய்ங்கிறது வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். சரிங்களா? எக்ஸுங்கிறது முதல்ல இருக்கக்கூடியது. இப்போது 5ல் இருந்து 2 மைனஸ் பண்ணால் தான் செகண்ட் டேர்ம் 3 கிடைக்குமா? அப்போ அதுதான் கண்டிஷன். அதை மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லாமே பார்க்கணும், எல்லா எலமெண்ட்ஸுக்கும் பார்க்கணும். 6ல் இருந்து 2 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்குமா?
7லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 5 கிடைக்குமா? அப்போ அதான் வந்து கண்டிஷன். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து எக்ஸு, செகண்ட் எஃப் ஆஃப் எக்ஸு, செகண்ட் இருக்கிறது வந்து ஒய். இதெல்லாம் டெஃபினிஷனில் நான் சொல்லியிருப்பேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்யாக இருக்க வேண்டும். ஞாபகப்படுத்தி பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸு நாட் ஈக்குவல் டு ஒய்யாக எஃப் ஆஃப் ஒய்யாக இருக்கும்போது எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்க வேண்டும் அப்படின்னு டெஃபினிஷன் நடத்தும்போது சொன்னேன். சரிங்களா? அந்த கண்டிஷனை பயன்படுத்தி தான் y is equal to x minus 2 where x belongs to p, y belongs to q அப்படின்னு எழுதியிருக்கோம். சரி, ரோஸ்டர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, அதை ஆர்டர்ட் பேராக எழுதிக்க வேண்டியதான். எதுக்கு மேப் பண்ணியிருக்காங்க? 5 3 6 4 7 5 தானே, அது அப்படியே ஆர்டர்ட் பேராக எழுத வேண்டியதான். டொமைனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் டொமைன், செகண்ட் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ரேஞ்ச். இப்போ 5 6 7 3 4 5 சரிங்களா? அதான் எழுதியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் மாடல், வெரிஃபை தட் சரி பார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி பார்க்கலாமா? A is equal to 1 2 3, B is equal to 3 4, C is equal to 4 5 6. இப்போ B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு B எழுதணும், செகண்டு C எழுதணும், ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட், பொதுவாக இருக்கக்கூடிய எலமெண்ட். பொதுவாக இருக்கிற எலமெண்ட் என்ன? 4 4. அது எழுத வேண்டியதான். அதான் விட, அதான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் சியா, முதல்ல A எழுதிக்கோங்க, கிராஸ் போடுங்க. இப்போ கண்டுபிடிச்ச B இன்டர்செக்ஷன் C எழுதுங்க. ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராடக்ட்னா வரிசை ஜோடி கணக்கெலாம் எழுதணும். கார்ட்டீசியன் ப்ராடக்டாக தான் 1,4 2,4 3,4 அவ்வளோதான். அதை விட நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க. A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் சியா, அப்போ A கிராஸ் B கண்டுபிடிங்க. ஏவை முதல்ல எழுதுங்க, பியை ரெண்டாவது எழுதுங்க. ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 1,3 1,4 2,3 2,4 3,3 3,4 ஓகேவா? A கிராஸ் C கண்டுபிடிங்க. 1,2,3 மஸ்ட் A, செகண்ட் வந்து 4 5 6. இப்போ இது ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 1 4 1 5 1 3 2 4 2 5 2 6 3 4 3 5 3 6 வருமா? அதான் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இருக்கிற 1ங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதணும், செகண்டில் இருக்கிறத 4 5 6 வரும். அப்புறம் மறுபடியும் 2 எழுதி 4 5 6 வரும், 3 எழுதி 4 5 6 வரும். சரிங்களா? இப்போது இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் காமனாக இருக்க வேல்யூ என்னென்னா, ஃபஸ்ட்டு A கிராஸ் B எழுதணும், இன்டர்செக்ஷன் A கிராஸ் C எழுதணும். ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குன்னா 1 4 2 4 3 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 2, மேலே இருக்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1. ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடா? ஃப்ரம் 1 and 2 கொடுத்துருக்க கண்டிஷன் வெரிஃபை பண்ணியாச்சு, சரி பார்க்கப்பட்டது. இதே சேம் சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க், நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் மாடல், எ கம்பெனி ஹேஸ் 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஒரு கம்பெனியில் வந்து 4 விதமான எம்ப்ளாயீஸை வந்து பிரிச்சுருக்காங்க, 4 வகையாக பிரிச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டை வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டாங்க, கிளர்க்கை வந்து சின்னு எடுத்துக்கிட்டாங்க, மேனேஜர்ஸை எம்னு எடுத்துக்கிட்டாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸை ஈன்னு எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் சம்பளம் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா, அசிஸ்டண்ட்டுக்கு 10,000, கிளர்க்ஸுக்கு 25,000, அடுத்தது மேனேஜருக்கு 50, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh. சரிங்களா? ஒர்க் இன் கேட்டகரிஸ், அதான் ஏசிஎம் அண்ட் இஎஸ் ரெஸ்பெக்டிவ்லி. சரி, இப்போது A1 A2 A3 A4 and A5 வேர் அசிஸ்டண்ட் இருந்ததுன்னா, கிளர்க் வந்து C1 C2 C4 கிளர்க்காக இருந்தது. M1 M2 M3ங்கிறது மேனேஜர், E1 E2ங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். சரி, இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு பை எக்ஸ் ரிலேஷன் டு ஒய் வேர் எக்ஸ் ஹேஸ் சேலரி கிவன் டு பர்சன் ஒய், எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் த்ரூ அண்ட் ஆர்டர்ட் பேர் அண்ட் ஏரோ டயக்ராமாக எழுத சொல்கிறாங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸி தான். ஏரோ டயக்ராமும் ஆர்டர்ட் பேரும் கண்டுபிடிக்கணும். அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஃபஸ்ட் எடுத்துனே கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க, என்ன கொடுத்துருக்காங்க, வாட் தே ஆர் கிவன்னு பாருங்கள், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். அவ்வளோதான், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிளர்க் அசிஸ்டண்ட்டு கிளர்க்கு மேனேஜரு, அதனுடைய சேலரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வந்து ரவுண்ட் பண்ணி காமிக்கிறோமா?
A1 A2 A5ங்கிறது அசிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா C1 C2 கிளர்க்காக இருந்தது, M1 M2 M3 இருக்குது, E1 E2 இருக்குது. சரிங்களா? இதை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இதனுடைய ரிலேஷன் வந்து எக்ஸு ரிலேஷன் டு ஒய்யாக இருந்ததுன்னா என்ன நமக்கு ஆர்டர் பேர் கிடைக்கும். சரி, சம்முக்கு போகலாமா? இது வந்து தமிழில் இருக்குது. ஏங்கிறது அசிஸ்டண்ட்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாம், கிவன் எழுதிக்கலாம். A1 A2 A3 A4 A5. சிங்கிறது கிளர்க்கா என்ன கொடுத்துருக்காங்க, C1 C2 C3. மேலே இருக்க சம்மில் படித்து பார்த்திங்கன்னா புரியும். C2 C3 C4. எம்ங்கிறது மேனேஜரா, M1 M2 M3 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீங்கிறது E1 E2 என்னுடைய ஆர்டர் பேர் எழுதுங்க. என்ன ஆர்டர் பேர், இவங்களுடைய சேலரி என்ன, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது 10,000 ஆர்டர் பேர் A1 எழுதுங்க, 10,000 A2 எழுதுங்க, 10,000 A3, 10,000 A4, 10,000 A5, 10,000 C1. அவ்வளோதான். இதுதான் ஆர்டருடைய ஆர்டர் பேர். யாருக்கு, அசிஸ்டண்ட்டுக்கு. கிளர்க்குக்கு C2 C3 C4 அப்போ 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. அடுத்தது பாருங்கள் 50,000 மேனேஜர் M1 M2 M3 இப்போ 50,000 M1, 50,000 M2, 50,000 M3. அடுத்தது பாருங்கள் 1 lakhன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 lakh E1, 1 lakh E2. அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது, ரொம்ப வெரி சிம்பிள். அடுத்தது ஆரோ டயக்ராமா, இதை அப்படியே வச்சுக்கிட்டு A1 A2 A3 A4 A5 A6 A5 வரைக்கும் தான் இருக்குது. சாரி, C1 C2 C3 C4 M1 M2 M3 E1 E2ன்னு எழுதிக்கிறோம். செகண்ட் டயக்ராமில், ஃபஸ்ட்டு டயக்ராமில் 10,000 25,000 50,000 1 lakhன்னு எழுதணும். எல்லாத்துக்கும் மேப் பண்ணுங்கள். 10,000லேருந்து நம்ம என்னென்ன ஆர்டர் பேர் போட்டோம், A1 A2 A3 A4 A5 அதுதான் எழுதி மேப் பண்ணியிருக்கேன். 10,000லேருந்து A1 A2 A3 A4 A5. 25,000லேருந்து C1 C2 C3 C4. 50,000லேருந்து M1 M2 M. ஆர்டர் பேர் மற்றும் ஏரோ டயக்ராம் அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது, கொஸ்டின் பார்த்தா தான் அவ்வளோ பெருசு இருக்கும், ஆனால் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 4 6 8 9 அண்ட் ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 2 2 4 3 6 4 8 ஸோ தட் ரிலேஷன் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் ஆர் இஸ் ஏ ஃபங்க்ஷன்னு ப்ரூவ் பண்ணணும். டொமைனும் கோ டொமைன் ரேஞ்சை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 மேப் பண்ணிக்கலாமா? எக்ஸ் ஒய்ங்கிற மேப் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஆறுங்கிற ரிலேஷனாக எது ரிலேஷன் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மேப் பண்ணணும். 1க்கு 2க்கு 2க்கு 4க்கு 3க்கு 6க்கு 4க்கு 8க்கும் அதான் மேப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 1 2 3 4 5ன்னு கொடுத்துருக்கிறத எழுதிக்கணும். அதுக்கப்புறம் மேப் பண்ணும்போது ஆறுங்கிற ரிலேஷன் வச்சு மேப் பண்ணணும். 1 2 2 4 3 6 4 8. ஓகேவா? இப்போ இது ஃபங்க்ஷனாக எப்படி சொன்னேன், இதில் கொடுத்தேன் டெஃபினேஷன் எடுத்தும்போது சொன்னேன், ஒன்லி 1 இமேஜாவது இருந்தது அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸுக்கும் அது வந்து ஃபங்க்ஷன். அப்போ தேர்ஃபார் அதை தானே கேட்குறாங்க, ஆறுங்கிறது ஃபங்க்ஷன் தான். தேர்ஃபார் ஆர் இஸ் ஏ ஃபங்க்ஷன். சரி, இதனோட டொமைன் என்ன, ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூஸ் எடுத்ததுன்னா டொமைன், செகண்ட் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிங்கன்னா கோடொமைன், சாரி ரேஞ்சு. ஒய் தான் வந்து கோடொமைன். சரிங்களா? அவ்வளோதான். சரி, இதே மாடலில் இன்னொரு சம் இருக்குது. லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் where x comma y belongs to n and y is equal to 2x be a relation on n. Find the domain, codomain and range is this relation is a function. Same model. நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஒரு தடவை எப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா 1 2 3ன்னு நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, ஒய்ங்கிறது 2xன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ அதாவது 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 2 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 2 டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். 1லேருந்து 2 2லேருந்து 4 3லேருந்து 4 6 4லேருந்து 8 இப்படி போயிட்டே இருக்கும். 2ஆல் மல்டிப்ளை பண்ண ஒரு எலமெண்ட் கிடச்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்கே எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் கிடைக்குதா, ஒன்லி 1 இமேஜாவது கிடைக்குதா. அப்போ இது வந்து ஃபங்க்ஷன். அப்போ ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 1 2 2 4 3 6 4 8 மல்டிப்ளை பண்ண கிடச்சிட்டே இருக்கல, அதுதான் அது வரும். சரி, அப்போ அது ஃபங்க்ஷன். டொமைனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸில் வந்து 1 2 எதுக்கு மேப் பண்ணமோ அது ஒரு டொமைன். கோடொமைனுங்கிறது ஒய்யினுடைய வேல்யூ, அது எழுதுனா கோடொமைன். சரி, மதிப்பகங்கிறது ரெண்டாவது இருக்கிற வேல்யூ, அதுதான் வந்து ரேஞ்சு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 4 6 8 டிட்டர்மைன் வெதர் ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஒரு ரிலேஷனில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து எக்ஸிலேருந்து எண்ணுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. பண்ணிடுவோமா?
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 4 6 8 கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னா. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது அவ்வளோதான். எக்ஸுக்கு பதிலாக கொடுத்துருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்னு வருமா. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 9 ப்ளஸ் 1 இஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 10. x இஸ் ஈக்குவல் டு 4 தட் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ 16 ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 17. x is equal to 6 that implies f of 6 is equal to 6 square plus 1. அப்போ 36 plus 1 that is equal to 37. x is equal to 8 that implies f of 8 is equal to 8 square plus 1. 64 plus 1 that is equal to 65. r is equal to அப்போ என்ன கிடைக்குது, நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 10 கிடைக்குதா, 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 17. இது ஒரு சார்பு. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a relation f is defined by f of x is equal to x square minus 2 where x belongs to -2 -1 0 3. ஓகேவா. சரி, அப்புறம் கீழே வந்து சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அது என்னென்னு பார்க்கலாம். லிஸ்ட் த எலமெண்ட் ஆஃப் எஃப். எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுக. ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ் வேல்யூஸை எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். கண்டுபிடிக்கலாமா. எஃப் ஆஃப் -2 ஃபஸ்ட்டு எக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, -2 தானே கொடுத்துருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம், இங்கே -2 இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, அதை கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல. இப்போ எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு -2 த ஹோல் ஸ்கொயர் வரும். -2 தட் இஸ் ஈக்குவல் டு 4 -2 தட் இஸ் ஈக்குவல் டு 2. f of -1 is equal to -1 square -2 that is equal to 1 -2 that is equal to -1. f of 0 is equal to 0 square -2 that is equal to 0 -2 -2. f of 3 is equal to 3 square -2 that is equal to 9 -2 7. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்ன வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்னென்ன வேல்யூஸ் வருதோ அதை ஆர்டர் பேர். ஃபஸ்ட்டு இருக்கிறத ஃபஸ்ட் எழுதணும், செகண்ட் இருக்கிறத செகண்ட் எழுதணும். -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 கிடைக்குது. -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 கிடைக்குது. 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -2 கிடைக்குது. 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 கிடைக்குது. சரி, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன, ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷன் தான். இமேஜ் இருக்குது. ஒவ்வொரு எல்லா எலமெண்ட்ஸுக்குமே இமேஜ் இருந்ததுன்னா ஒன்லி ஒன் இமேஜாக இருக்குது. அப்போ இது வந்து ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மாடல் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். எக்ஸுங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, ஒய்ங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. எது வந்து ஃபங்க்ஷன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபங்க்ஷனானு ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்து கண்டுபிடிச்சோம். இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்து அது ஃபங்க்ஷனா ரிலேஷன் 1 ரிலேஷன் 2 ரிலேஷன் 3ன்னு இருக்குது. அது ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஈஸி தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற செட்டு எழுதிக்கோங்க, ஒய்ங்கிற செட்டு எழுதிக்கோங்க. இங்கே வந்து ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மேப் பண்ணுங்கள். R1 இஸ் ஈக்குவல் டு -5க்கும் ஏக்கும் கொடுத்துருக்காங்களா, அப்போ மேப் பண்ணுங்கள். 1க்கும் ஏவுக்கும் மேப் பண்ணுங்கள். 3க்கும் பிக்கும் மேப் பண்ணுங்கள். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ இமேஜ் கிடைக்குதா, இமேஜ் கிடைக்குதா, இல்லை, 4 கிடைக்கல பாருங்கள். அப்போ இது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன். அடுத்தது பாருங்கள், எக்ஸ் ஒய் எழுதிக்கணும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் மேப் பண்ணணும். -5க்கும் பிக்கும், 1க்கும் பிக்கும், 3க்கும் ஏக்கும், 4க்கு சிக்கும். அப்போ எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜாவது இருக்கா, அப்போ இது ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், R3 is equal to -5a 1a 3a 4c 1b. இப்போ -5a 1க்கு a, 3க்கு a, 4க்கு c. ஓகேவா. இப்போ எக்ஸில் பாருங்கள், எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒயில் இமேஜ் இருக்கா, அப்போது இது நாட் ஏ ஃபங்க்ஷன். ஏன், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இருக்கா, ஒன்லி 1 இமேஜ் தான் இருக்கணும். ஆனால் இங்கே 2 இமேஜஸ் கிடைக்குது. அப்போ வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன். சரிங்களா. அட்லீஸ்ட் 1 கிடையாது, ஒன்லி 1 இமேஜ் மட்டும் இருக்கணும். அதனால தான் என்ன போட்டிருக்கேன், அப்படி போட்டிருக்கேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x - x². ஃபைண்ட் வந்து சப்டிவிஷன் 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். எக்ஸுக்கு பதிலாக
1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 மைனஸ் 1 1. அடுத்தது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போது 2வையும் எக்ஸையும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் 2x ப்ளஸ் 2வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2 மைனஸ் எக்ஸ். இது வந்து ஃபார்முலா, எக்ஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணணும். 2x ப்ளஸ் 2 மைனஸ் ஆயிரும். எப்படின்னா மைனஸை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும் ஒவ்வொரு டைமாலையும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எப்படி இருந்துச்சு சொல்லட்டுமா? இங்கே பாருங்கள், 2x இருக்கா, ப்ளஸ் 2x இருக்கா, இங்கே மைனஸ் 2x இருக்கா, ரெண்டும் கேன்சல். சரிங்களா? அடுத்தது 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1, அதாங்க எழுதியிருக்கேன். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறது ஆன்சர். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது எக்ஸுக்கு பதிலாக 2x ஸ்கொயர் அப்படியே வரும், ப்ளஸ் எஃப் ஆஃப் 1னா எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2x இன்ட்டு 1 மைனஸ் 1. அப்போ என்ன வரும்? 1 வருமா? அதான் நான் பாருங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சி தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? அதை சப்ஸ்டியூட் மாறும். இது மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா முதல்ல எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் எக்ஸு, அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ 2x மைனஸ் எக்ஸ் வருதா? அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. சரிங்களா? இதான் வந்து என்னது இதனுடைய ஆன்சர். அடுத்தது கிவன் ஃபங்க்ஷன், அங்கே வந்து 2x ஸ்கொயர் எக்ஸுன்னு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எஃப் ஆஃப் மைனஸ் 1 கண்டிஷன். அப்போது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6ங்கிறதான கண்டிஷனு. இப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 6 தட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 தட் இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணால் 12. செகண்டு எஃப் ஆஃப் 2a அப்போ எஃப் ஆஃப் 2a இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. அப்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 2a சப்ஸ்டியூட் பண்ணால் 2a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2a ப்ளஸ் 6. இப்போ 4a ஸ்கொயர் மைனஸ் 10a ஆயிடுமா? 5 இன்ட்டு 2 10a ஆயிடுமா? ப்ளஸ் 6. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6ல் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக. அப்போ 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 6. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 5 இன்ட்டு 2 10 ப்ளஸ் 6 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 6. மைனஸ் 5ஐயும் எக்ஸ் மைனஸ் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டைம் 6. இப்போ எகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணணுமா? எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிட்டேன், 2xையும் 5xையும் ஆட் பண்ணால் மைனஸ் 7x, அப்புறம் 1 5 6 இது 3 ஆட் பண்ணால் 12. அதாங்க எழுதியிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் மாடல் f of x is equal to root of x square x minus 1 where x greater than equal to 1 x less than equal to 1. Find f of 0, f of 3, f of a plus 1. சேம் மாடல் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா நீங்களே? f of
எஃப் ஆஃப் 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4ன்னு கிடைக்கும் எக்ஸில். சரிங்களா? அதே மாதிரி எஃப் ஆஃப் 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா √2 கிடைக்கும். 3 - 1 √2 கிடைக்கும். a + 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 1 கேன்சல் ஆகி a மட்டும் கிடைக்கும். A graph representing the function f of x is given in the figure is clear that இது வந்து கிராஃப் வரையணும். சரிங்களா? இது வந்து கிராஃப் வரையணும். A graph representing the function f of x is given in the figure. It is clear that f of a is equal to 2. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணணும், ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 மேலே அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? y = f of xங்கிற ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்களா? சரி, அப்போ பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க. அதாவது இது மேலே இருக்கிறது வந்து டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்போ எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எஃப் ஆஃப் ஏங்கிறது இந்த இடத்துல 0ன்னு வரும். எஃப் ஆஃப் 7 பார்க்கும்போது என்ன வருதுன்னு பாருங்கள், 6ன்னு கிடைக்குதா? இந்த இடத்துல இருக்குது. எங்கே இருக்குதுன்னு புரியுதா? இங்கே பாருங்கள், 6ங்கிறது கிடைக்கும். அதனால தான் என்ன பண்ணிக்கிறோம், எஃப் ஆஃப் 7 = 7. எஃப் ஆஃப் 2ங்கிறது எகைன் 6. எங்கே மேப்பாக இருக்குது பாருங்கள், எஃப் ஆஃப் 2ங்கிறது 6. அடுத்து நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 10ங்கிறது 0 டச் ஆகுது, அப்போ 0. சரியா? அதான் எழுதியிருக்கு. அப்புறம் எஃப் ஆஃப் x = 1ங்கிறது எங்கே கிடைக்கிது? ஒயில் எஃப் ஆஃப் x = 1 எங்கே கிடைக்கிது? இந்த இடத்துல இருக்கா? y = 9.5ல் இவங்க 9.5ல் தான் 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். அதுதான் எழுதியிருக்கு. அட் x = 9.5. சரி, டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணுமா? டொமைனுங்கிறது 0லேருந்து 10 வரைக்கும் நம்ம வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்க வேண்டியதான். ரேஞ்ச் அப்படிங்கிறது அதை வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கண்டிஷனாக மாற்றிருக்காங்க. எக்ஸுங்கிறது 0லேருந்து 10 வரைக்குமா, அப்போ <= போட்டுக்கலாமா? 0 <= x <= 10. சரி, ரேஞ்சுங்கிறது வீச்சகம், அதே தான். ரேஞ்சுங்கிறது ஒய்யு. இங்கே பாருங்கள், ஒய்யுங்கிறது 1லேருந்து 10 தான், 0லேருந்து 10 தான் எடுத்துருக்கோம், அதை அப்படியே எடுத்துங்க, அவ்வளோதான். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்? எஃப் என்ற சார்பில் எக்ஸின் நிழலுரு என்ன? 6னுடைய இமேஜ் என்ன? 5 இருக்கு பாருங்க. 6 வந்து 5, அப்போது அங்கே 5ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் மாடல் f of x is equal to 2x + 5. If x is not equal to 0, then find f of x plus 2 minus f of 2 divided by x. இது நெக்ஸ்ட் மாடல். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்க கிவன் வேல்யூஸ் எழுதிக்கலாம். f of x is equal to 2x plus 5. இப்போது எக்ஸுக்கு பதிலாக f of x plus 2 minus f of 2ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் ஃபஸ்ட் இருக்கிற f of x plus 2வை எடுத்துக்கணும். அப்போது எக்ஸ் கொடுத்துருக்கிற கண்டிஷனில் எக்ஸுக்கு பதிலாக x plus 2வை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 × x plus 2 plus 5ன்னு வரும். இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 × x 2x, 2 × 2 4 + 5. அப்போ 2x + 4 + 5 9. அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், f of 2 தானே கொடுத்துருக்காங்க, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 × 2xல் 2 வந்துடுமா, +5. அப்போ 4 + 5 that is equal to 9. அப்போ f of x plus 2 minus f of 2, 2x plus 9 minus 9 divided by x. அப்போ 2x by x is equal to 2.
a function f is defined by next model. A function f is defined by f of x is equal to 2x minus 3. ஓகேவா? ஃபைண்ட் f of 0 plus f of 1 by 2. f of 0 இது எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சதில்ல? ப்ரீவியஸ் சம்மில் பாருங்கள். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த வேல்யூஸை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அதுதான் அங்கே பண்ணியிருக்கேன். 2x plus 9 minus 9 by x. இப்போ 2x 9 9 கேன்சல் ஆச்சுன்னா 2x by x. தட் இஸ் ஈக்குவல் டு xx மறுபடியும் கேன்சல் ஆச்சுன்னா 2. 1 divided by 2. f of 0 plus f of 1 divided by 2. இப்போது f of x is equal to 2x minus 3. f of 0 is equal to 2 0 0 அப்படி இருந்துச்சு. 0 எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 into 0 minus 3. 0 minus 3 இப்போ minus 3. 2 into மறுபடியும் 1 கொடுத்துருக்கோமா? 1 மேலே கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு சப் டிவிஷனில்? இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f of 1 2 into 1 minus 3. 2 minus 3 that is equal to minus 1. இப்போ therefore f of 0 plus f of 1 divided by 2 that is equal to f of 0 இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் minus 3. f of 1 கண்டுபிடிச்சிருக்கோம் minus 1. ரெண்டும் minus 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 4 ஆட் பண்ணும்போது minus 4 divided by 2. 4 divided by 2 minus 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. f of x is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிற கண்டிஷன்லேயே இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா f of x is equal to, அதில் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணணும். இல்லை சாரி, f of x is equal to 0. அப்போ எக்ஸு கண்டுபிடிக்கணும். அப்போது 2x minus 3 is equal to 0. அப்போ 2x is equal to மைனஸ்ஸு இந்த சைடு வரும்போது இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 2x is equal to 3. therefore x is equal to தான் நமக்கு வேணும் 3 by 2. அதான் எக்ஸினுடைய வேல்யூ. அதே மாதிரி f of x is equal to xன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 2x minus 3 is equal to x. அப்போ 2xலேருந்து ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணால் எக்ஸு. therefore x is equal to 3. find x such that f of x is equal to f of 1 minus x. அப்போது f of 1 minus xனா எக்ஸுக்கு பதிலாக 1 minus xை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2x minus 3ங்கிறதான கண்டிஷனு. இப்போ 2 into 1 minus x minus 3. அப்போ 2 minus 2x minus 3. அப்போ 2xலேருந்து 2x வேறு எந்த எக்ஸும் இல்லை. அப்போ கான்ஸ்டன்ட் மட்டும் மைனஸ் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? இது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இது f of xும் f of 1 minus xும். அப்போ அது ரெண்டு ஈக்குவல் பண்ணலாமா? ஈக்குவல்னு பண்ணால் 2x minus 3 is equal to minus 2x minus 1. அப்போது 2x எக்ஸை மட்டும் ஒரு டேர்மாக எழுதிக்கலாம். எக்ஸை ஒரு டேர்மாகவும் கான்ஸ்டண்ட்டை ஒரு டேர்மாகவும் கொண்டு போயிடலாம். அப்போது 2x plus 2x minus 3 plus 3 minus 1 plus 3. அப்போது 4x is equal to 3 minus 1 2. அப்போ x is equal to 2 by 4. 2 4 டிவைட் பண்ணோம்னா 1 by 2. அதுதான் ஆன்சர். இதே சேம் மாடலில் செகண்ட் சம் இருக்குது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மெட்டீரியல் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலைன்னா மேக்ஸில் வந்து மார்க் வாங்குறது கஷ்டம். இது வந்து நான் இப்போ ஒரு தடவை படித்து பார்த்துட்டேன். என்னுடைய வீடியோஸ் படித்து காமிச்சிட்டா எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் தான் என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். பேப்பர் பென் எடுத்து நான் கொடுத்துருக்க வீடியோஸ் வச்சுக்கிட்டு பேப்பர் பண்ணி வச்சுக்கிட்டு என்னுடைய மெட்டீரியலை வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து புரியும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், தேர்டு சம்மும் அதே மாடல். ஃபோர்த்து சம் இது வேறு மாடல், அடுத்த மாடல். இந்த சம் வந்து அடுத்த மாடல் பார்க்கலாம். என்னென்னு பார்க்கலாமா? A open box is to be made from a square piece of material. ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 24 சென்டிமீட்டர் சைடுடைய ஒரு பாக்ஸ். கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் தி கார்னர்ஸ் அண்ட் டர்னிங் அப் தி சைட்ஸ் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஃபிகர் வந்து கீழே இருக்குது. எக்ஸ்பிரஸ் த வேல்யூம் v ஆஃப் த பாக்ஸ் ஆஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் x. சரிங்களா?
2xன்னு வரும். அதான் 24 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். கீழே வந்து ஸ்கொயர் பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். அது வந்து பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். நல்லா பாருங்கள். இப்போது இது பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது? ஒரு க்யூபாய்டு மாதிரி தெரியுது. க்யூபாய்டு அது நமக்கு எப்படி தெரியணுங்கிற அவசியம் கூட இல்லை. வேல்யூம் அப்படின்னு கொடுத்தாலே அது வந்து க்யூபாய்டு தான். சரிங்களா? வேல்யூம் வந்து அதுதான் வரும். அப்போது வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டு. அப்போது கன அளவு கண்டுபிடிக்கணும்னா கனசதுரத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும். க்யூபாய்டுடைய கன அளவு வால்யூம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இங்கே எல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆமாம், இதுதான் ஆன்சர். எப்படின்னு ஏன் கேளுங்க. நமக்கு இங்கே எல்லும் தெரியாது, பியும் தெரியாது, ஹெச்சும் தெரியாது. அவங்க என்ன கேட்குறாங்க? எக்ஸின் சார்பாக குறிப்பிடுக. எக்ஸின் சார்பாக குறிப்பிட்டாச்சு. இந்த ஃபார்முலாவில் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். அவங்க வேல்யூஸ் ஒன்றும் நமக்கு கொடுக்கலையே. எக்ஸின் சார்பாக எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸினுடைய சார்பாக எழுதிட்டோம். ஓகேவா? ஏன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலன்னு கேட்குறீங்க யாரோ. அது எனக்கு புரிஞ்சிச்சு, அதனால தான் சொன்னேன். அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுக்கு அங்கே வந்து 24ன்னு கொடுத்துருந்தாங்களா, இங்கே 34ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாடல் இந்த ஃபார்முலாவில் எடுத்து எழுதணும். டயக்ராம் வந்து நீங்களாகவே ட்ரா பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் வந்து இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 32, b is equal to 32 minus 2x, h is equal to x. அப்போ therefore v is equal to என்ன பண்ணணும்? 32 minus 2x, l into b into h தானே. அப்போ எல்லுங்கிறது 32 minus x 2x, bங்கிறது 32 minus 2x. அப்போ x, hங்கிறது x. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 32 1024, அப்புறம் 2 இன்ட்டு 32 இன்ட்டு 2 64, 32 இன்ட்டு 2 மறுபடியும் அகைன் 64, அப்புறம் 2 2s are 4, x இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் 64 64 இருக்குல்ல, 64 64 ஆட் பண்ணிங்கன்னா 128. மறுபடியும் 4x மீதி இருக்கிற ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படி எழுதலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு எக்ஸ் க்யூப் அப்படின்னு எழுதலாமா? 4x வெளியில் இருக்கிற ஒரு எக்ஸாக மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸை வந்து 4x க்யூப் மைனஸ் 128 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1024x அப்படின்றது கிடைக்கிது. சரிங்களா? அடுத்தது இதே மாடலில் 16 கொடுத்துருக்காங்க, 16. அப்போ இதே ஃபார்முலாவில் 16 minus 2x, 16 minus 2x, 6xன்னு எழுதி மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிற சம்மை ஒர்க் அவுட் பண்ணிடலாமா? இதே மாதிரி 24ன்னு கொடுத்துருந்தாங்களே, அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு எல் இஸ் ஈக்குவல் டு 24 minus 2x, b இஸ் ஈக்குவல் டு 24 minus 2x, h இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது அப்புறம் சிம்ப்ளிஃபை பண்ணி எக்ஸ் க்யூபாகவும் எக்ஸ் ஸ்கொயராகவும் எக்ஸாகவும் எழுதணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு நான் டயக்ராம் வரையல. நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேர்ட் சம்மு 16. இதுவும் நான் என்ன பண்ணியிருக்கேன், வெறும் டயக்ராம் மட்டும் தான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 16 மைனஸ் எக்ஸுங்கிறத ஐயோ 256 எக்ஸுங்கிறது கிடைக்கும்.